ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹைப் பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். கால்வலி காரணமாக நடக்க முடியாமல் சுவரை பிடிச்சிட்டு நடக்கிறீங்களா? காலையில் எழுந்ததுமே கால் நரம்புகள் பிடிச்சி இழுக்குதா? 60 வயசு ஆகிடுச்சே, அதனால சாதாரணமாக இந்த பிரச்சனையெல்லாம் வந்துருச்சு அப்படின்னு எடுத்துக்க வேண்டாம். அப்படிப்பட்ட கால்வலிக்கு மருந்தாக இருக்கக்கூடிய ஒரு இயற்கை ரெமிடி எப்படி செய்கிறது, அதை பயன்படுத்துறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெமிடி செய்கிறதுக்கு நம்ம வீட்டில் சமையலறையில் இருக்கக்கூடிய ஒரு பொருளான சோம்பை வச்சு தாங்க பண்ண போகிறோம். இந்த சோம்பு வச்சு செய்யக்கூடிய இந்த ரெமிடி இருக்குல்ல, இது கால்வலிக்கு ஒரு நல்ல மருந்தாக அமையும். சர்க்கரை வியாதி, ரத்த அழுத்தம் இருக்கிறவங்கலாம் சோம்பை எப்படி சாப்பிட்டா பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நடக்க முடியாதவர்களும் தனியாக நீங்களே நடந்து போகிற நிலைக்கு இந்த சோம்பு வச்சு செய்யக்கூடிய ரெமிடி உங்களை மாற்றிடும் அப்படின்னா உங்களால் நம்ப முடியுமா? கால்வலி ஏன் வருது அப்படிங்கிற விஷயங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துடலாம். கால்வலி வர்றதுக்கு ஃபஸ்ட்டு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் பலருக்கும் 60 வயசுக்கு அப்புறமா கால்வலி வர ஆரம்பிச்சிடும். இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நரம்புகள் பலவீனமாகிறது தான். செகண்ட் ரீசன் என்னென்னா, மூட்டுகளில் ஏற்படுள்ள அந்த வீக்கம், ஆர்த்ரடிஸ் அப்படின்னு நம்ம இதை சொல்லுவோம். முழங்கால், கணுக்கால், தொடைகளில் ஜாயிண்ட்லலாம் வீக்கம் ஏற்படுறதுனால கூட கால்வலி ஏற்படலாம். தேர்ட் ஒன் என்னன்னு பார்த்தோன்னா, ரத்த ஓட்டம் குறையிறப்ப, அதாவது தலையிலேருந்து கால் வரைக்கும் செல்லுள்ள அந்த ரத்த ஓட்டத்தில் குறைவு ஏற்படுறப்ப கால்வலி வர ஆரம்பிக்கும். 60 வயசுக்கு அப்புறமா ஸ்லோவாக வாக்கிங் போகிறப்ப பிளட் சர்க்குலேஷன் இருக்குல்ல, அது சீராகும். 60 வயசு ஆன உடனே நம்ம வாக்கிங்லாம் போக முடியாது, நடக்க முடியாது அப்படின்னு நினச்சிட்டு ஒரே இடத்துலேருந்து டிவி பார்ப்போம். அப்படி பார்க்குறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கால்வலி வர ஆரம்பிச்சிடும். ஃபோர்த் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உடம்புல மினரல்ஸ் குறையிறப்ப, அதாவது கால்சியம் மாதிரியான மினரல்ஸ் குறையிறப்ப கால்வலி வர தொடங்கிரும். இதுக்காக நீங்கள் வலி மாத்திரைகள் எடுத்துப்பீங்க. அந்த வலி மாத்திரை என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, அப்போதைக்கு உங்களுக்கு நிவாரணம் தருமோ தவிர முழுமையான சுகம் தருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இயற்கையான முறையில் சோம்பு நீங்கள் எடுத்துக்கிறப்ப உங்களுக்கு கண்டிப்பாக நிரந்தர தீர்வு கால்வலிக்கு கிடைக்கும். இந்த சோம்பு அப்படிங்கிறது சாதாரணமாக உணவில் ஃப்ரேக்ரன்ஸ்க்காக பயன்படுத்துகிற ஒரு பொருள் தானே அப்படின்னு இவ்வளவு நாள் நினச்சிட்டு இருந்திருப்போம். ஆனால் சித்த மருத்துவத்தில் சோம்பை ஒரு வலி நிவாரணியாக பயன்படுத்தியிருக்காங்க. சோம்பில் இருக்கக்கூடிய ஆன்டி இன்ஃப்ளிமெண்ட்ரி காம்பவுண்ட்ஸ் இருக்குல்ல, அதுவும் கால்சியம், மெக்னீஷியம் இதெல்லாம் என்ன பண்ணுன்னா பிளட் சர்க்குலேஷனை சீராக வச்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சோம்பில் இருக்கக்கூடிய பண்புகள் நரம்புகளை பலப்படுத்துறதுக்கும் உதவியாக இருக்குது. சரி வாங்க, இயற்கையான இந்த ரெமெடி செய்கிறது எப்படி அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னென்னா, சோம்பு அதுக்கு 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. தண்ணி 1 டம்ளர், இது 2 தான். நைட்டே சோம்பை ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் சோம்பையும் அந்த தண்ணியையும் கொதிக்க வச்சு வடிகட்டி காலையில் வெறும் வயிற்றில் வெது வெதுப்பாக குடிச்சிருங்க. இதை 3 நாட்களுக்கு நீங்கள் குடிக்கிறப்ப வலி குறைய ஆரம்பிக்கும். 7 நாட்களில் நீங்கள் மாற்றத்தை உணர ஆரம்பிப்பீங்க. 15 நாட்களில் இது வரைக்கும் யாரோட துணையோடாவது நீங்கள் நடந்துட்டு இருந்தீங்கன்னா இனிமேல் நீங்களாவே தனியாக நடக்க ஆரம்பிச்சிடுவீங்க. அந்த அளவுக்கு இந்த ரெமெடி பெஸ்ட்டாக உங்களுக்கு இருக்கும். செகண்ட் மெத்தட் என்னன்னு பார்க்கலாமா? உங்களுக்கு தாங்க முடியாத அளவுக்கு கால்வலி இருக்குது, உட்காந்தா எழுந்திருக்கவே முடியாது, ஒரு வேலையும் செய்ய முடியல அப்படிங்கிறவங்களுக்கு, நைட்டில் படுத்தா காலையில் எழுந்து நிற்கக்கூட முடியாமல் இருக்கிறவங்களுக்கும் இந்த செகண்ட் ரெமிடி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துடலாமா? சோம்பு பொடி 1/2 டீஸ்பூன், சுக்கு 1 சிட்டிகை, தேன் 1/2 டீஸ்பூன். இது 3ஐயும் சேர்த்து நைட்டு உணவுக்கு அப்புறமா சாப்பிட்ருங்க. வாரத்துக்கு 5 நாட்கள் மட்டும் நீங்கள் இதை எடுத்துக்கிட்டால் போதும். தாங்க முடியாத கால்வலி குறையிறத நீங்களே உணர முடியும். தேர்ட் மெத்தட், சர்க்கரை நோயாளிகளுக்கு இந்த தேர்ட் மெத்தட் இருக்குல்ல, இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சர்க்கரை நோய் காரணமாக கூட சிலருக்கு நரம்பு பிடிச்சு இழுக்க ஆரம்பிக்கும். இந்த தேர்ட் ரெமெடி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாமா? சோம்பு 1/2 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், தண்ணி 1 டம்ளர் எடுத்துக்கோங்க. இது 3ஐயும் கொதிக்க வச்சு குடிக்கணும். 1 டம்ளர் தண்ணி 1/2 டம்ளர் வந்தோன்னே ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டிட்டு வாய் பொறுக்கிற சூட்டில் இதை நீங்கள் குடிச்சிடலாம். இது சர்க்கரையும் கண்ட்ரோல் பண்ணும். சர்க்கரையினால் வரும்ல அந்த கால் வலி, கால் எரிச்சலையும் குணப்படுத்தும்.
கால் வலிக்கு சிறந்த மருந்து அப்படின்னு இந்த சோம்ப சொல்கிறாங்களே அப்படிங்கிறதுக்காக அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கக்கூடாது. நம்ம சொல்லியிருக்கோம்ல, அந்த அளவுக்கு தான் நீங்கள் சோம்பு எடுத்துக்கணும். குறிப்பு: ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க வாரத்துக்கு ஒரு முறை மட்டுமே இந்த ரெமிடியை எடுத்தால் போதும். சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்கலாம் உங்கள் டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா இதை நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த சோம்பு தண்ணி குடிக்கிறதோடையே சில டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா சீக்கிரத்தில் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். கால்வலி குணமாகும். அது என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாமா? கால் பொறுக்கிற சூட்டுக்கு வெந்நீர் வச்சு அதில் கால்களை நீங்கள் வச்சு வச்சு எடுக்கிறப்ப உங்களுக்கு நல்ல ரிலீஃப் கிடைக்கும் வலியிலிருந்து. செகண்ட் என்னன்னு பார்த்தோன்னா, தூங்குறதுக்கு முன்னாடி நல்லெண்ணெயை 2லேருந்து 3 ட்ராப் வச்சு எங்கே உங்களுக்கு கால் வலிக்குதோ அந்த இடத்துல மசாஜ் கொடுத்துட்டு நீங்கள் படுக்க போனீங்கன்னா மறுநாள் காலையில் உங்களுக்கு பெயின் நல்லா ரிலீஃப் ஆகும். இந்த வீடியோவில் அஞ்சரை பெட்டியில் இருக்கக்கூடிய பொருளை பயன்படுத்தி அதை காய்ச்சி குடிச்சு எப்படி கால் வலியை நிரந்தரமாக சரி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்த்தோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹைப் பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறது எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ. பை.